ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் டோக்கி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்மக்லர் டெம்டேஷன் ஜேகேயோட எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரெய்லர் அப்லோட் பண்ணியிருந்தேன். யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பிடிச்ச பார்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னோடய இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இட் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். ஸோ யாரும் இந்த வீடியோ சீரியஸாக எடுத்துக்க வேணாம். என் பூனைக்குட்டி கதை அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், டீலர் வந்துட்டாங்க. வேர் இஸ் ஷி? மேம், எங்கே இருக்காங்கன்னு தெரியலையா? என்ன தெரியல? ஜிமின் கால் பண்ணு. ஜிமினுக்கு கால் பண்ணி கேளு. டீலர் வந்துட்டாங்க. என்னால் இர்ரெகுலராக இருக்க முடியாது. ஓகே மேம். இப்போ ஒருத்த கால் பண்ணால் எடுத்தும் தொலைய மாட்டோம். ஹலோ ஜிமின், கேட்குதா? சுகாஷி சொல்லுங்கள். எங்கே இருக்கீங்க ஜிமின்? இங்கே டீலர் வந்துட்டாங்க. ஹே, அவர் வந்துட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் வேலையெல்லாம் முடிக்காமல் எப்படி எங்கே வர முடியும்? ஜிமின் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. சீக்கிரவா. ஐயோ, அது ரொம்ப கஷ்டமாச்சே. உனக்கு தெரியும் இவளை பற்றி. அவன் வேலையை முடிக்காமல் அவன் இங்கேருந்து வர மாட்டான். ½ அங்கே இருப்போம் நாங்கள். ½ ஜிமின் என்ன பேசிகிட்ருக்க? டீலர் அவ்வளோ நல்லா உட்கார வைக்க முடியாது. மேம்க்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் ஜிமின். ஓகே, 20 minutes. நோ, 15 minutesல எங்கே இருக்கணும்? என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கூப்பிட்டு வரேன். ஓகே, சீக்கிரம் வாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் கால் கட் பண்ணதும் சுகா அங்கே திருப்பியும் அந்த ரூம்குள்ளே வராரு. மிஸ் ஹான், அவங்க ஒரு 15 minutesல எங்கே இருப்பாங்க? வாட், 15 minutesா? சுகா, இல்லை, அவங்க ஏதோ ஒரு டீல் விஷயமாக தான் வெளியே போயிருக்காங்க. சீக்கிரம் வந்துடுவேன்னு தான் சொல்கிறாங்க மேம். ஓகே ஃபைன், அந்த டீலர்கிட்ட சொல்லு 15 minutesல மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஓகே மேம். அங்கே டைம் ஆகிட்டே இருக்குது, பட் யாரும் வர மாதிரியே தெரியல. ஜிமின்ட்டு எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை. ஸோ மிஸ் ஹேன் வந்து அந்த மீட்டிங் ஹால்குள்ளே போகிறாங்க. அவங்க உள்ளே போனதும் அங்கே இருக்கிற 2 பர்சன்ஸ் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் பவ் பண்ணிவிட்டு மிஸ் ஹேண்ட் கிட்டே வந்து நடந்து வராங்க. நடந்து வந்து அவங்க முன்னாடி நீல் டவுன் பண்ணி அவங்களோட ஹேண்டில் கிஸ் கொடுக்குறாங்க. மை ப்ளஷர் டு மீட் யூ மாஃபியா குயின். டேக் யோர் சீட். ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் மேம். நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் உங்களை மீட் பண்ணுறது, இங்கே வந்து உட்காருறது, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்டேட் பர்சன்ஸாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரியும், என்னை பற்றி எல்லாம் விசாரிச்சு வந்துருப்பீங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். என்னை நினச்சா எனக்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அண்ட் யா, இப்போது நம்ம பண்ண போகிற டீல் இட்ஸ் அ பிக் ஒன். அதில் நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆனால் ரொம்ப சிக்கலான ஒரு வேலை. அந்த டீலை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்கள் டேபிள் அந்த ஃபைலில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை எங்களாலேயே கூட எடுக்க முடியும். பட் எங்ககிட்ட அவ்வளோ டேலண்டடான பீப்புள்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நாங்கள் இது வரைக்கும் நிறைய டீல்ஸ் எடுத்துருக்கோம். யாரும் தொடக்கூட முடியாது அப்படின்னு சொன்ன இடத்துலலாம் எங்கள் ஸ்டேட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் இது உங்கள் ஊர், உங்கள் ஏரியா, இதுக்குள்ளே நாங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சோம். ஸோ நம்ம டீல் மேக் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் மேலே இருக்கிற பயம், மரியாதை, பேட் ரெப்புடேஷன்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, அப்போ நீங்கள் எங்கள் டீல் பேச வரல, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? மேம், அப்படி சொல்லலை. லைக் நிறையா கேள்விப்பட்டேன், ஆனால் அதில் உங்களோட பேட் ரெப்புடேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஐ டோன்ட் கிவ் அ ஷிட் அபவுட் மை பேட் ரெப்புடேஷன்ஸ். ரோட்டில் போகிறோன்னா இங்கே பேசிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் அவங்களுக்கெல்லாம் தைரியம் இல்லை என் முன்னாடி பேசுகிறதுக்கு. என் முன்னாடி பேசினா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாம் பின்னாடி தான் போய் பேசுவாங்க. Do you want me to show you?
இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை. நம்ம டீலை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்மக்லிங் அதோட லீடர் வந்துட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் நீங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஸ்மக்லிங்க்கு தனியாக லீடரா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் அதை டேக் கேர் பண்ணிக்க மாட்டிங்களா? நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இதில் அண்டர் கிரவுண்டில் வேலை செய்கிறவங்களெல்லாம் எனக்கு நிறையா பேசினா பிடிக்காது. இதுதான் என்னோடய ரூல்ஸ். இப்படி தான் நான் வேலை செய்வேன். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு என் கூட வேலை செய்கிறதா இருந்தால் யூ கேன் பி ஹியர். இல்லாட்டி ஜஸ்ட் கெட் லாஸ்ட். ஹலோ மிஸ் குயின், லேட்டாக வந்துட்டேனா? உங்கள் மூஞ்சிலே தெரியுது எவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு. வாட் இஸ் திஸ் வயன்? உன்னை எப்போ இங்கே வர சொன்னால் எப்போ வர? நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் பண்ண முடியுமா? என் வேலையெல்லாம் முடிக்காமல் இங்கே வந்துடுவேன் நினச்சிங்களா? நெவர். வயன், ஒரு டைம் ஆச்சும் நான் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறியா? ரூல்ஸ்? ஃபக் தட் ரூல்ஸ். என்னால் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஈவன் நான் யோசிக்கிறதே பண்ண மாட்டேன். நீங்கள் போகிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேண்ணா? நெவர். என் வேலையை முடிக்காமல் வரமாட்டேன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் இவ்வளோ வேகமாக மீட்டிங் வைக்கிறதுன்றது யார் தப்பு மிஸ் குயின்? கையில் பட்டிருக்கிற ரத்தக்கரையை கழுவிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால தான். ஓகே, ரீசன் சொல்லிட்டேன், போதுமா? டேக் யோர் சீட். இதோ வந்துட்டேன். மேம், யார் இது? இவங்க தான் வயன், அண்டர் கிரவுண்ட் ஸ்மக்லிங்கில் இருக்காங்க. அண்ட் என்கிட்ட டீல் பேசினா அவங்க தான் அந்த டீலை ஒரு தடையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஷீ இஸ் த ஒன் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஹலோ மிஸ் வயன், நான் நிக், ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்கேன் புதுசாக ஒரு டீல் பேசுகிறதுக்காக. ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்கீங்களா? வாட் இஸ் திஸ் குயின்? என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நமக்கு இப்படியெல்லாம் ஆள் எடுத்து பழக்கம் இல்லைல்ல? என்ன இது புதுசாக மாற்றம்? வயன், இட்ஸ் அ பிக் டீல் வயன். இது எடுத்தால் நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். நம்மளோடது தானே யோசிக்கணும். அண்ட் இவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க. ஸோ நம்ம இதை பண்ணி கொடுக்கணுமா? ஓ என்கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் தரீங்களா? அவ்வளோ ஆயிடுச்சுல்ல. சரி, ஓகே, நான் பண்ணித்தரேன். டீல் பேசுங்க. எனக்கு அதிலேருந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நான் பண்ணித்தரேன். ஒயன், எப்பயும் போல் 2 shares தான், அவங்களுக்கு நமக்கு, அவ்வளோதான். ஓகே, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு உங்கள் பங்குலேருந்து எனக்கு அதிகமாக வேணும். ஓகே, டீலிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? மேம், ஒரு நிமிஷம். என்னோடய பிஏஸ் எல்லாம் வெளியே போக சொல்லிடலாமா? இட் வில் பி மோர் கம்ஃபர்டபுள். சுகா, வெளியேறுங்க. ஓகே மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்புறம் நிக் கூட வந்த பர்சனும் வெளியே போயிடுறாங்க. சுகாஷி, என்ன உங்களையும் வெளியே அனுப்பிட்டாங்களா? எனக்கு தெரியும், உங்களெல்லாம் அங்கே வச்சு என்ன பண்ணுறது. சிமன், வாயை மூடிக்கோ, செம கடுப்பில் இருக்கேன். உன்ட்ட எப்போ இன்ஃபார்ம் பண்ணேன் நாளைக்கு இந்த டைமுக்கு இங்கே இருக்கணும்னு? ஏண்டா கொஞ்சம் கூட எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டிங்களாடா? உங்கள் இஷ்டத்துக்கு வருவீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு போவீங்க. அவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா நீ சொல்லி கூட்டிகிட்டு வர முடியாதா? இருங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க சுகா? எங்களுக்கு என்ன வேலை இல்லைன்னு நினச்சிங்களா? ஒருத்தனை முடித்து அவனை சலித்து அவனை பேக் பண்ணி அனுப்புறதுங்கிறது சின்ன வேலை கிடையாது. அவள் என்ன ஸ்மக்லிங் மட்டுமா பண்ணுறா? எல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கா. அதை கிளியர் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே நாங்கள் படுற பாடு பெரும் பாடாக இருக்குது. இதில் மேடமோட அடிக்ஷன் வேறு. அவனை போட்டு தள்ளினாலும் அவன் கொடுக்குறேன்னு சொன்ன விஷயத்த அள்ளிட்டு வந்துடுவாங்க. அதை பத்திரப்படுத்திட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. நாங்கள் ஒன்றும் சும்மா ஆஃபீஸில் உட்காந்து கம்ப்யூட்டரில் தட்டுற வேலையை ஒன்றும் பார்க்கல, ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறோம். உனக்கு வாய் அதிகமாகிடுச்சு சிம்மன், திமிரு பேசிகிட்ருக்க. புரியுது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறீங்க, எல்லாமே ஓகே தான். பட் நீ என்ன பண்ணணும்னு சொல்கிறதே நான் தான். ஸோ ஜாகிரதையாரு. என்னோடய வேலை உன்னோடதோட ரொம்ப கஷ்டம். மனசு கஷ்டமாக இருந்தால் பப்புக்கு போங்க, ஜாலி பண்ணிவிட்டு வாங்க, அவ்வளோதான்.
என்ன உன்ன மாதிரி ஸ்ட்ரிப்பர் பின்னாடி சுற்றுற பையன் நினச்சியா? அவளை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பாசிபிளான விஷயம். அவளையும் பார்த்துக்கிட்டு, சரௌண்டிங்ஸை பார்த்துக்கிட்டு, பிரச்சனையை டீல் பண்ணிக்கிட்டு என்னோடய லைஃப் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வரேன். நானாச்சும் என் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு என்னை பிஸியாக வச்சுக்கிறேன். உங்களை மாதிரி வாழணுமேனு ஒன்று வாழல. சுகாக்கு செம்ம கோவம் வருது. ஒரு கையில் வச்சுருக்கிற ஃபைலை கீழே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாரு ஜிமின். அதை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைலோடு நின்றுட்டுருக்காரு. சொல்லுங்கள், எப்படி டீல் பேச போகிறோம்? இதில் எங்களோட இன்புட் நிறையா இருக்க போகுது. ஸோ 60 உங்களுக்கு 40. 60 உனக்கு, 40 எங்களுக்கா? 70-30. எனக்கு 70, உனக்கு 30. மேம், இதில் எங்களோட பிளான் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அது அந்த ஃபைலில் இருக்குது மேம். அந்த ஃபைலை கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எங்களோட பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு தான் அதிக ப்ராஃபிட் வேணும். மிஸ்டர் நிக், இந்த மாதிரி டீலிங் எனக்கு செட் ஆகாது. நீ என்கிட்ட வந்து கேட்குற, நான் எனக்கு கீழே இருக்கிறவங்கள அனுப்புகிறேன். என்னோடய காட்ஸை நான் உனக்கு கொடுக்குறேன். ஸோ எனக்கு அதிகமாக வேணும் மேம். அப்போது 50-50 பிரிச்சுக்கலாம். நோ, எனக்கு 70 வேணும், நீ 30 எடுத்துக்கோ. மேம், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் இதில் நிறையா 70-30 பிடிச்சிருந்தா உட்காந்து டீல் பேசு, இல்லாட்டி வெளியே போ. ஹேன் அப்படி சொல்லவும் நிக் அங்கேருந்து வேகமாக அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வெளியே போகிறான். நீங்கள் அங்கே உட்காந்து ஒரு பெரிய ஸ்மிக் பண்ணிகிட்ருக்கீங்க. வாட் இஸ் திஸ் குயின்? எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? அவங்களுக்கு தெரியாதா ஸ்டேட்ஸ்லேருந்து வர நாய்ங்கள்லாம் இப்படி தான் இருக்கும்னு? அவங்க கொடுக்குற ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அவங்க கொடுக்குற பிளான்ஸை நொட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாமா? தேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அந்த ஃபைலில் இருக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். இதை நம்ம போய் தோண்டி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேறே லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி அப்புறம் பேசலாம் வேன், நீ போகலாம். ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. குயின், கேன் ஐ ப்ளே அ கேம்? ஹேன் சின்னதாக ஒரு ஸ்மிக் மட்டும் பண்ணுறாங்க. இது போதும் எனக்கு, வரட்டா? நீங்கள் அந்த மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே வரீங்க. என்ன வயன், முடிஞ்சாவா? இனிமே தான் ஜிமின் ஆட்டமே இருக்குது. இப்போ போனான்ல, அவனோட டீட்டெயில்ஸ், அவனை பற்றி சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு வேணும். அண்ட் அவனை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சா டக்குன்னு பண்ணி என்கிட்ட கொடு பார்ப்போம். அவன்கிட்ட பேசணும். ஒரு விஷயத்தை அவன்கிட்டேருந்து முடிக்க வேண்டியது இருக்குது. டீலை சொன்னேன். ஆனால் நீ என்னமோ என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியல. எனக்கு ஒழுங்காக அந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறப்புறம் போக போக நீயே தெரிஞ்சுப்ப. ஒரு 10 minutes ஆகுது. நீங்கள் இப்போ உங்களோட காரில் இருக்கீங்க. ஜிமின் உங்கள் பக்கத்தில் இருக்கார். அவனோட பிஏ நம்பர் கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம அவன்கிட்டருந்து அவனை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோமா? நீ என்னமோ பண்ணு, எனக்கு அவன்கிட்ட பேசணும், அவ்வளோதான். ரெடி, இந்தா. ஹலோ மிஸ்டர் நிக், பேசுகிறேன். சொல்லுங்கள் வயன், எனி ப்ராப்ளம்லாம் இல்லை. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும். நான் சொல்கிற பிளேஸ்க்கு வர முடியுமா? என்ன விஷயம் பேசணும்? எதை பற்றி பேசணும்? மேபி இந்த டீலை பற்றி பேசலாம். காலில் சொன்னால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. ஏன்னா யாரை ட்ராக் பண்ணுவான்னு எதுவுமே தெரியாது. இல்லை, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கொடுத்த ஃபைல் அதை நான் ஃபுல்லாக படித்தேன். எனக்கு அந்த டீல் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. மேபி எனக்கு அந்த டீலை உங்கள் கூட சேர்த்து பண்ணுறதுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். என்ன பேசுகிறீங்க குயின்? அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம பண்ணால் அது வேறு மாதிரி போயிடும். நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன கவலை? நான் ஏதாவது ஒரு விஷயத்தை வெளியே விட்டால் தான் அவங்களுக்கே தெரியும். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட். நீங்கள் என் கூட சேர்ந்து டீலிங் வைக்க ஆசைப்படுறீங்களா? உட்காந்து பேசலாமான்னு கேட்குறதுக்காக கால் பண்ணேன் நான்.
அண்ட் நான் கொஞ்சம் க்ரௌடாக இருக்க பிளேஸ் தான் சொல்லுவேன். காஸ் அதுதான் சேஃப்டியாக இருக்கும். எனக்கு என் காட்ஸ் கூடயே இருக்கவும் பிடிக்காது. ஸோ நான் சொல்கிற பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா நம்ம அந்த டீலை பேசி முடிச்சுக்கலாம். எப்படி வசதி? ஓகே வயன், நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஐ வில் பி தேர். தட்ஸ் இட். உங்களுக்கு நான் மெயில் பண்ண சொல்கிறேன். முடிஞ்சா அவன் இந்த மணி விஷயத்தில் வீக்குன்னு நினைக்கிறேன். தலைவன் சிக்கிட்டான். அவன் எங்கே வரணும், எப்போ வரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவனுக்கு அனுப்பிடு. நம்ம அந்த கிளப்புக்கு போவோம் ஈவினிங். ஓகே ஓகே வயன். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் நிக்க, அதாவது அந்த டீலரை ஒரு கிளப்புக்கு வர சொல்லியிருப்பீங்க. காட்ஸ் யாருமே இல்லாமல் நான் மட்டும் சேர்ந்து இந்த டீல் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. நீங்களும் இந்த ஜிமினும் அந்த பிளேஸ்க்கு போயிட்டீங்க. உங்களை என்ட்ரன்ஸ்லேயே விட்டுட்டு ஜிமின் உங்களை விட்டு தள்ளி போயிருந்திருப்பார். உங்களை பார்த்ததும் நிக் எந்திரிச்சு நிற்கிறாரு. உட்காருங்க. வயன், இது சேஃப் தானே வயன்? ஏன்னா குயினுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அது தெரிய வந்துச்சுன்னா எவ்வளோ பிரச்சனையாகும். என் மேலே நம்பிக்கை இல்லாமல் என் கூட டீல் வச்சுக்கிறாள் எனக்கு பிடிக்காது. இல்லை வயன், அப்படி இல்லை. எனக்கு இந்த டீல் இதை முடிச்சே ஆகணும். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம என்ன பண்ணலான்னு. உங்களை நான் நம்புகிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த டீல், இந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ்டர் நிக். பிகாஸ் இது ரொம்ப பெரிய விஷயம். இதை எடுத்து பண்ணுறதுங்கிறது அதுக்கே தனி தைரியம் வேணும். உங்களுக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ஹாப்பி தான். ஸோ டீல் பேசலாமா? வயன், நான் இங்கே சொன்னதான் வயன், எனக்கு இதில் ப்ராஃபிட் வேணும். ஏன்னா என்னோடய ஐடியாஸ், எங்களோட ரூல்ஸ் அப்படி தான் இருக்க போகுது. ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு. பிகாஸ் இது ரொம்ப பெரிய டீலில். ஸோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சொல்லுங்கள், எப்படி வச்சுக்கலாம்? எவ்வளோ ஷேர்? எனக்கு 50, உங்களுக்கு 50 வயன். 50 போதுமா? வேணாம். உங்களுக்கு 75, எனக்கு 25 போதும். என்ன சொல்கிறீங்க வயன்? உண்மையாக தான் நிக், எனக்கு 25 இருந்தால் போதும். நான் ஏன் இவ்வளோ கம்மியாக கேட்குறேன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கூட இருந்தால் நான் அவங்களுக்கும் ஷேர் கொடுத்துருக்கணும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் 30 இல்லை 50 கொடுத்துருந்தாலும் எனக்கு ரொம்ப கம்மியான ஷேர் தான் வந்திருந்துருக்கும். அதனால தான் எனக்கு 25 போதும் நிக். நீங்கள் 75 எடுத்துக்கோங்க. ஓகே வயன், பெஸ்ட் டீல் வயன். இது ரொம்ப பெரிய ஒரு டீல். நீங்கள் எவ்வளோ கம்மியாக எடுத்துக்கிறேன்னு கேட்குறீங்க. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் மற்றது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த டீலை தவிர எக்ஸ்ட்ரா நிறையா கிடைக்கும். அந்த டீல் அப்படின்றத தவிர வெளியே இருந்து நமக்கு நிறைய கிடைக்கும். நான் அதை ஃபுல்லாக உங்களுக்கே தந்துடுறேன். இது நல்லா இருக்கே. இட்ஸ் அ குட் டீல் தோ. எனக்கு எல்லாமே ஓகே. பட் எனக்கு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும். நான் இறங்கி வேலை செய்யணுன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது எங்கே இருக்குது, உங்களோட ஐடியாஸ், உங்களோட பிளான், அதோட இன்ச் பை இன்ச் எனக்கு தெரியணும். இந்த டீலை மட்டும் அக்செப்ட் பண்ணுங்கள் நிக். தென் இட் வில் பி த பெஸ்ட் டெசிஷன் இன் யோர் லைஃப். சின்ன விஷயத்த கூட என்கிட்டேருந்து மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அண்ட் விளைவுகள் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிக். ஃபைன், டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு உடனே சப்மிட் பண்ணுறேன். இப்போ இருக்கா அவங்கக்கிட்ட? அஃப்கோர்ஸ் வயன், என்கிட்ட இப்போவே இருக்குது. இப்போவே கொடுத்தா கூட ஓகேவா உங்களுக்கு? அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கும்போது ஒரு அக்ரிமெண்ட்டும் எடுத்துகிட்டு வரீங்களா? சைன் பண்ணி வேலையை ஆரம்பிப்போம். நிக்கோட ஃபேஸில் ஒரு பெரிய ஸ்மைல் வருது நீங்கள் பேசுகிறத கேட்டு. ஸோ அவன் அடுத்தடுத்த வேலை, அதாவது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக கால் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஜிமினோட இயர்பீஸில் கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஜிமின், டீல் ஓகே. அவன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே அவனை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி குடிச்சு கூத்தடிச்சுட்டு எவ கூடயாவது போயிட்டுருந்த அறுத்துருவேன் உன்னை. அயன், எனக்கு எல்லாம் கேட்குது. ஐ எம் கம்ப்ளீட்லி ஃபைன். நீ டீலை முடிச்சுட்டு கூப்பிடு. ஐ வில் பி தேர். ஓத்தாடி, இப்போவே குடிச்சிருக்கியா? அயன், எனக்கு எவ்வளோ டாலரன்ஸ்னு உனக்கு தெரியும்ல. சும்மா பேசாத, வேலையை முடிச்சுட்டு கூப்பிடு, அவ்வளோதான். அப்போ
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் ஐஸ் எல்லாம் டைட்டாக க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது ஜிமின் இப்படி பண்ணுறதை பார்த்து. மிஸ் வயன் சொல்லுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுறீங்களா? டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஓகே நிக். ஸோ நீங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நிக்கோட ஆள் வந்து அந்த டீட்டெயில்ஸ், அந்த ஃபைல்ஸ், அதோட பென் ட்ரைவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து நிக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. கொடுத்துட்டு அவன் வெளியவே போயிடுறான். நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணுறீங்க ஃபுல்லாகவே. நிக் அந்த டீலிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டேபிளில் வச்சுட்டு உங்ககிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு கை நீட்டுறான். நீங்கள் சின்னதாக ஸ்மெக் பண்ணிவிட்டு அவங்க கூட ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் வயன். இந்த டீல் இவ்வளோ ஈஸியாக முடியும் நான் நினச்சே பார்க்கல. ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்களா? நோ யூ கேரி ஆன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னதும் நிக் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு அங்கே இருக்கிற பார்டெண்டர்கிட்ட வந்து ட்ரிங்க் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் ஜிமினை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் ஜிமின் ஒரு காலை கூட எடுக்கலை. எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லை ஜிமின்ட்ட இருந்து. நீங்கள் அப்போ தான் நிக்க நோட் பண்ணுறீங்க. அங்கே இருக்கிற பார்டெண்டர் ஒரு பையன். அவன் ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப க்யூட்டாக இருக்கான், ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான். அவன் ஃபேஸ் அவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. ஆனால் அவன் ஐஸில் அவ்வளோ பயம் தெரியுது. நிக் வந்து அவன்கிட்ட தான் பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு புரியுது அந்த பையன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நிக்கிட்ட ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு. அந்த பையனோட ஹெட் ஃபுல்லாக டவுனில் தான் இருக்குது. தலையை தூக்கி நிக்கிட்ட பேசவே இல்லை. நீங்கள் ஜிமினுக்கு திருப்பியும் கால் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஷிட், இவனை போய் கூட்டிகிட்டு வந்தேன் பார், என்னை செருப்பால் அடிக்கணும். எங்கே இருக்கானோ ஜிமின், நீ இன்னைக்கு செத்த என்கிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் நிக்க இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க. நீங்கள் கிட்ட போக போக அந்த பையனை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறீங்க. அவன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அண்ட் நிக் வந்து ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஹே லிட்டில் பாய், என்னை பார்த்து பயப்படுறியா? இங்கே பார், என் கண்ணை பார்த்து பேசுகிறா. உங்ககிட்ட எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன்ல, உங்கள்கிட்ட தானே பேசுகிறேன். நீ ரொம்ப ப்ரெஷியஸாக தெரிகிற. வாட்ஸ் யுவர் நேம்? எங்கே இதோ உன் செஸ்டில் உன் பேர் இருக்கா? ஜங்குக். நல்ல பேர் தான். அழகான பையனுக்கு கரெக்டான பேர். சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னை பாரு அப்படின்ற மாதிரி நிக் ஜேகேவை தொட போகும்போது நீங்கள் நிக் பின்னாடி இருந்து வந்து அவனோட நெக்கில் கத்தி இறக்குறீங்க. ஜேகேவோட ஐஸ் அப்படி வைடாகுது. நீங்கள் ஜேகேவை பார்த்து ஸ்மிக் பண்ணிட்டே முன்னாடி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே நோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏய், இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வழி சொல்லன்னா இந்த கத்தி உன் கழுத்தில் இறங்கும். அவ்வளோதான். ஜேகே அவர் கையில் இருந்த கிளாஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் நிக்க நடக்க வச்சு அப்படியே ட்ராக் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அவன் சோக் பண்ணிகிட்டு இருக்கான். அவனால் கொஞ்சம் கூட ப்ரீத் பண்ண முடியல. அவனோட நெக்கில் ஒரு ஃபுல் கத்தி உள்ளே இறங்கியிருக்கு. ஜேகே அந்த பாரோட பேக் சைட் டோருக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த பார்லேருந்து வெளியே வந்த அடுத்த செகண்ட் நீங்கள் நிக் கழுத்தில் குத்திருந்த கத்தியை வெளியே எடுத்துகிட்டு நிக்க கீழே தள்ளி விடுறீங்க. நிக் வேகமாக கீழே போய் விழுகிறான். ஜேகே இங்கேருந்து வெளியே போயிடலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் நீங்கள் திரும்பி ஒரு முறைக்கிறீங்க. அவ்வளோதான், அங்கேயே ஸ்டாச்சு மாதிரி நின்றுறாரு. என்ன நிக், ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. வாட் இஸ் திஸ் நிக்? நீ எப்படி என்னை நம்பி இப்படியெல்லாம் வந்து விழுகலாம்? அதுவும் குயினுக்கு கீழே வேலை செய்கிற என்ன போய் நம்பலாமா? நீ உன்கிட்ட முன்னாடியே சொன்ன விஷயந்தான். இந்த டீல் அக்செப்ட் பண்ணனா திஸ் வில் பி த பெஸ்ட் டிசிஷன் இன் யோர் லைஃப். டிசிஷன் செம்மையாக இருக்குல்ல? அந்த டீல் இனி எனக்கு. அதை நான் எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. அச்சோ, உன்னால் பார்க்க முடியாதா? சரி, ஓகே, நீ மேலேருந்து பார்க்க ட்ரை பண்ணு. ஓகே, டாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அதே கத்தியை வச்சு அவனோட செஸ்டில் அவனோட கழுத்தில் அப்படின்னு குத்துறீங்க. ஜேகே
அவர் கண்ணெல்லாம் கலங்குது. அதை பார்க்க பார்க்க அவர் பாடி ஷிவராக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் நிக்கிட்டேருந்து எழுந்திரிச்சு உங்கள் கர்ச்சீஃப் எடுத்து உங்கள் ஹேண்டெல்லாம் தொடச்சிட்டு அந்த கத்தியை அந்த கர்ச்சீஃபோடு வச்சு உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. திரும்பி பார்க்குறீங்க, ஜேகே இன்னும் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. ஜேகேவை பார்த்து ஒரு சின்னதாக ஸ்மிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. என்ன எதுக்கடி கால் பண்ணிகிட்டே இருக்க? வாட் த ஃபக் ஜிமன், என்ன பண்ணிகிட்ருக்க? அது மட்டும் தாண்டி வந்திருக்கேன். ஒத்தாடி என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒழுங்கு மரியாதையாக பேக் டோருக்கு வந்து இதை க்ளீன் பண்ணிட்டு போ. க்ளீன் பண்ணுறதா? என்ன க்ளீன் இருமா, நீ வேற இங்கே ஒருத்தி கத்துறான், இங்கே ஒருத்தி நோன்றான். என்ன பேசுகிற? வேலை முடிஞ்சா? வேலையெல்லாம் முடிஞ்சு ஜிமின், வேலை மட்டும்தான் அப்படியே இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், அவனை முடிச்சிட்டேன். இதை க்ளீன் பண்ணிடு. அவன் வந்தான், நம்மளை மீட் பண்ணான் அப்படின்ற எந்த டீட்டெயில்ஸும் எங்கேயுமே போகக்கூடாது. புரியுதா? இப்போ புரியுதுடி. ஒரு 10 minutes டைம் கொடு, நீ அங்கேயே எங்கேயும் போகாத. நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டி. ஜிமின், ஐ வில் சாப் யூ. புரியுதா எதை சொல்கிறேன்னு? 5 minutes வந்துடுறேன். ஓகே, 5 minutes அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் காலை கட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. உங்கள் கையில் இருக்கிற ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறீங்க. ஜேகே அவர் ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாரு. அதை பார்த்ததும் நீங்கள் திரும்பியும் ஜேகேவை நோட் பண்ணுறீங்க. அவர் ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு ஜேகேவை பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியுது, ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. நீங்கள் கொஞ்சமாக மெதுவாக ஜேகே கிட்டே போகிறீங்க. ஜேகே ஒரு பக்கத்தில் மூமெண்ட் தெரிஞ்சு அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் ஜேகேவோட ஃபேஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்கீங்க. அவரை 2 சைடும் உங்கள் ஹேண்டை வச்சு அவரை 2 சைடும் லாக் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே அவரோட வைட் ஐஸால் பார்க்குறாரு. அவரோட ஐஸ் எல்லா டியரால் ஃபில் ஆகிருக்கு. நீங்கள் உங்களோட ஃபிங்கர் வச்சு ஜேகேவோட ஃபேஸை வந்து ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவருக்கு நீங்கள் தொட்ட அடுத்த செகண்ட் ஒரு பாடி ஷிவர் ஆகுது. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். இவ்வளோ இன்னசென்ட்டான ஃபேஸ்க்கு பின்னாடி மேன்லியான வாய்ஸா? இன்ட்ரெஸ்டிங். இங்கே நடந்ததை வெளியே சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். நீ சொன்னாலே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கியா? எஸ். எனக்கு இப்படி பேசினா பிடிக்காது. ஓகே, ஸோ உன்னை இப்படியே இங்கேயே விட்டுட்டு போகிறேன். நீ ஏதோ என்னை அட்ராக்ட் பண்ணுற, திருப்பி என் கண் முன்னாடி வந்துடாத. நான் உன்னை திருப்பி பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், தென் இட் வில் பி த பெஸ்ட் டெசிஷன் இன் யோர் லைஃப். குட் பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே அந்த பக்கம் புஷ் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ அவ்வளோதான்டா இந்த பார்ட். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு இது கண்டிப்பாக நிறையா சப்போர்ட் வேணும். ஸோ எனக்கு உங்களை லெவன் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ட் ஏதாவது ஒரு கேரக்டர் புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் யூஸ்வலாக எதுக்கும் இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கும். ஸோ புரியலன்ற பட்சத்தில் நான் நெக்ஸ்ட்டு இதில் வீடியோவில் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ சீக்கிரம் நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். டாடா பை பை காய்ஸ், லவ் யூ ஆல், டேக் கேர். அண்ட் இன் பிட்வீனில் வந்து 1 ஷாட் போடலான்னு யோசிச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா, இந்த சீரீஸ் போட்டு 1 ஷாட் போட்டு சீரீஸ் போட்டால் சீரீஸோட ஸ்டோரியை மறந்துடுவீங்களா என்னென்னு பயமாக இருக்குது. அதனால தான். ஸோ நான் கண்டிப்பாக இந்த ஸ்டோரிக்கு வந்து ரீகேப் கொடுத்துட்டு தான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள்ன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் 1 ஷாட் போடலாமா இல்லை இந்த சீரீஸ் மட்டும் கண்டினியூ பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல். இந்த டீலை மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க நிக், தென் இட் வில் பி த பெஸ்ட் டெசிஷன் இன் யோர் லைஃப்.